students, welcome to my channel. So 11th standard commerce annual exam உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டும் போடுறோம், நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பகுதியாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளில ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அர்த்த சாத்திரம் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? செகண்ட் ஒன், மருத்துவர் தொழில் என்பது டேஷ். தேர்ட் ஒன், இந்து கூட்டு குடும்ப தொழிலில் உறுப்பினர்களை எவ்வாறு அழைப்பாய்? ஃபோர்த் ஒன், நிறுவனத்தின் இயக்குனரை கீழ்கண்டவற்றுள் யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஃபிஃப்த் ஒன், அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் என்பது டேஷ். சிக்ஸ்த் ஒன், இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி. செவன்த் ஒன், பண்டக காப்பகம் டேஷ் மையமாக பொருட்களை வைத்திருக்கிறது. எய்த் ஒன், வான்வழி அனுப்பீட்டு ரசீது டேஷ் அசல் பாகங்களும் தயாரிக்கப்படுகிறது. நைன்த் ஒன், பெயர்ச்சியலில் முக்கிய நன்மை. டென்த் ஒன், சமூக பொறுப்புணர்வு வணிகத்தின் பண்டங்களை வழங்குகிறது டேஷ். லெவன்த் ஒன், நேர்மை பங்குதாரர்கள் ஒரு நிறுவனத்தின் டேஷ். 12th ஒன், சுய உதவி குழுக்களுக்கு கடன் அளிக்க டேஷ் வேறுபட்ட முறைகள் உள்ளது. 13th ஒன், வாங்குபவரையும் விற்பவரையும் ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்பவர் டேஷ். 14th ஒன், சில்லறை வியாபாரிகள் டேஷ் அளவில் பொருட்களை வைத்திருப்பர். 15th ஒன், உள்நாட்டிலிருந்து பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் அது டேஷ் எனப்படும். 16 எஸ்டிசியின் விரிவாக்கம். 17 உலக வங்கி அமைந்திருப்பது. 18th ஒன், இளவரும் செய்யும் ஒப்பந்தம். 19th ஒன் பாருங்க, மூன்றாம் நபர் என்று யாரை கூறுகிறோம்? 20 5 தலைப்புகளில் கீழ் வரும் வருமானத்தின் கூடுதல் என்பது டேஷ். பகுதியா என்ன? 2 மார்க்ஸ் 7 அட்டன் பண்ணும், டோட்டலாக 14 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து எவையேனும் மேலும் வினாக்களுக்கு விடையலை வினா எண் 30 கட்டாய வினா. 21 பார்க்கலாமா? நாலங்காடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 22 கூட்டு நிறுவனங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 23 மைய வங்கி பற்றி சுருக்கமாக விளக்குக. 24 மருத்துவ காப்பீடு என்றால் என்ன? 25 போக்குவரத்து வரையறு. 26 சுய உதவிக்குழு என்றால் என்ன? இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 27 வணிக முகவர்கள் என்பவர் யார்? 28 மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? 29 முகவர் என்பவர் யார்? 30 கணக்கீடு ஆண்டு என்றால் என்ன? பகுதி இ, ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையாளி. வினா எண் 40 கட்டாய வினா. ஸோ கட்டாய வினா கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணியாச்சும் வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து 3 மார்க் வந்து 7, டோட்டலாக 21 மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 31 பாருங்க, சிறுகுறிப்பு வரைக. தொழில், சிறப்பு தொழில். 32 அயல்நாட்டு நிறுவனம் என்றால் என்ன? 33 மின்னணு வங்கியல் என்றால் என்ன? 34 பண்டக காப்பாளர் ரசீது பண்டக சான்றானை வேறுபடுத்துக. 35 காப்பீட்டின் வரை விலக்கணம் தருக. 36 பன்னாட்டு நிதியின் முக்கியத்துவம் யாவை? 37 மடங்கு கடைகளின் குறைபாடுகள் யாவை? 38 நாணய உறுதி கழகம் என்றால் என்ன? 39 ஒப்பந்தத்தை யார் நிறைவேற்றலாம்? 40 5 வகை வருமான தலைப்புகளை வரிசைப்படுத்துக. பகுதி இ, அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ வந்து 5 மார்க்கு 7 அட்டன் பண்ணணும், டோட்டலாக வந்து 35 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம். 41 ஆ பாருங்க, தொழிலின் நோக்கங்களை விவரிக்க அல்லது தனி உரிமையலின் நன்மைகள் யாவை? 42 ஆ, தனியார் வணிகத்தின் தன்மைகளை விவரி அல்லது ஏதேனும் 5 தனிநபர் முதலீடு வழிகளை விளக்குக. 43 ஆ, கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் யாவை அல்லது முத்ரா வங்கி விளக்குக. போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்க அல்லது மொத்த வியாபாரிகளின் சிறப்பியல்கள். 45 கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் யாவை அல்லது உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் யாவை? 46 வந்து அரசு நிறுவனத்தின் இயல்புகள் அல்லது காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரி. 47 சரக்கு மற்றும் சேவை வரியின் வகைகளை விளக்குக அல்லது சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் இன்றியமையாத கூறுகள். ஸோ வந்து ஒன்று விடாமல் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க, சூப்பராக வந்து மார்க் வாங்கியெல்லாம். கண்டினியூஸாக இதில் வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.